கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் கருணாபுரம் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீதியிலும் 1 முதல் 2 சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், இது குறித்தான விவரங்கள். கருணாபுரம் பகுதியில் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் கருணாபுரம் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீதியிலும் 1 முதல் 2 சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பாண்டியராஜன், இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் விஷச்சாராயம் அருந்தியதுல 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுல அவர்களுடைய உடலானது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்கு பிறகாக உறவினர்களிடம் வரிசையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிகளிலேயுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 2-3 சடலங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்கள் எல்லோரும் அங்கே வந்து அவர்களுக்கான அந்த இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வீட்டைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். மொத்தமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் மிகக்கூடிய அந்த சோகமான ஒரு சூழலிலே அவர்கள் திகைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் அந்த மரணத்திற்குரிய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மருத்துவமனையில் இருந்து உடற்கூறாய்வுக்கு பிறகாக அவர்களது உறவினர்கள் மூலமாக உடல்கள் வாங்கப்பட்டு வந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்ன நடக்கிறது என்பது தெரியாத அளவிற்கு மிகவும் மயக்க நிலையில் இருக்கிறார்கள். இப்பகுதி மக்கள் மிகவும் ஒரு சோகமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் இப்பகுதியிலே சுகாதாரத்துறையினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினரும் ஒவ்வொரு சடலத்திற்கும் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது அவர்கள் உடல் மருத்துவமனையிலிருந்து வாங்கப்பட்டு அவர்கள் வீட்டில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அதன் பிறகு அடக்கம் செய்யும் வரை வருவாய்த்துறை அலுவலர் ஒவ்வொரு உள்ளவர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினரும் இப்பகுதியிலே அவர்களுடைய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடியினரும் அவருடைய அந்த விசாரணையை தொடங்குவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தெருக்கள் தான் இந்த கருணாபுரம் பகுதி. அந்த பகுதியில் பார்க்கும்பொழுது அனைத்து அந்த பகுதியிலுமே ஒரு சோக குரல் இருக்கக்கூடிய அந்த கதறல் சத்தங்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய உறவினர்கள் எல்லோருமே அந்த கதறி எங்கு செல்வது என தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகிறது. குறிப்பாக இந்த 15 குடும்பங்கள் 20 குடும்பங்களுமே ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரே ஒருத்தர் அவர் தெரிவிக்கும் பொழுது 15 பேருமே தனக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில இந்த விசச்சாராயம் குறித்து இருந்திருக்கக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு என்பது இப்பகுதி மக்களிடையே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 35க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். இதுவரை 22 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜன், விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 35 கடந்திருக்கக்கூடிய நிலையில் உடற்கூறாய்விற்கு பிறகாக உறவினர்களிடம் அவர்களது உடல் வரிசையாக தொடர்ந்து ஒப்படைக்கப்படுகிறது. சேலம், புதுச்சேரி மற்றும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை மருத்துவமனைகளில் இருந்து அவர்களுடைய உடல்
கூறாய்விற்கு பிறகாக அவர்களுடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் இன்று காலையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட உடல்கள் அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இந்த விசச்சாராயம் அருந்திவிட்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்களையும் மானிட்டர் பண்ணி அவர்களை கண்டுபிடித்து அவர்களையும் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தி இருப்பதாக மருத்துவத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்று காலை நாம் 10 மணி வரைக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருக்கும் பொழுது அந்த பகுதியிலே அடிக்கடி அவசர ஊர்தி வந்து செல்வதை பார்த்திருந்தோம். ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒருவர் உயிரிழக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் அங்கே நாம் பார்த்திருந்தோம். அதன் பிறகாக அவர்களுடைய உறவினர்களிடம் அவர்களுடைய உடலை ஒப்படைக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு உடலையும் அங்கு உடற்கூறாய்விற்கு பிறகாக அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பணியை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். அமரர் ஊர்தி வாயிலாக நேரடியாக வீடுகளுக்கே கொண்டு சென்று அவருடைய உடல்களை ஒப்படைத்து விட்டுதான் காவல்துறையினர் சென்று கொண்டிருக்கிறார் தற்போது வரைக்கும். பிரத்யேக இவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் என்பது இன்று மாலைக்கு பிறகு நடைபெறும் என தெரிவிக்கின்றனர். அதாவது அவருடைய சொந்தக்காரர்கள் வெளியில் இருக்கக்கூடிய அவருடைய உறவு முறையினர்கள் ஒரு சிலருடைய பேரன்கள் பேத்திகள் மற்றும் அவருடைய குழந்தைகள் கூட இங்கே இல்லை என்கின்ற அந்த தகவலும்